மாறவே மாறாது. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து 4 9 2 3 5 7 8 1 6. இதுதான் லோ ஷோ கிரிட்டோட பேட்டர்ன். இதை போட்டு வச்சுக்கோங்க. இப்போ உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து டைப் பண்ணுங்க. நம்ம அதுல இருந்து நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே, இப்போ டேட் ஆஃப் பர்த் ஒன்று சொன்னீங்கன்னா போடலாம்ல. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து மிஸ்ஸிங் நம்பர் தான் நான் கேட்க போறேன். ஓகே, ஒரு டேட் ஆஃப் பர்த் இருக்கு 24/2/2002. ஓகே, அவங்க நேம் சொல்லுங்க. இங்க தெரியுதா? 24/2/2002. ஓகே, இவங்க நேம் என்ன? பாலசுப்ரமணியம். ஓகே, ஓகே, பாலசுப்ரமணியம். இவரோட டேட் ஆஃப் பர்த் வந்து 24/2/2002. இப்போ இவருக்கு உண்டான லோ ஷோ கிரிட் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து 2000 கிட்ஸ் 2000ல பிறந்தவங்க எல்லாத்துக்குமே 2000 மேலே இருந்து வர்றவங்களுக்குமே கண்டிப்பாக இந்த பிளேஸ் வந்து ஃபில் ஆகி தான் தீரும். ஏன்னா 2 வந்து வந்திருக்கும், இது இங்கே இருக்கும். இது வந்து ஸ்டாண்டர்டாக அந்த நம்பர் மிஸ் ஆகாது. அதே மாதிரி 90ஸ்ல பிறந்தவங்க எல்லாத்துக்குமே 1985 65 75 இது எல்லாத்துக்குமே 9 வந்து கண்டிப்பாக 9ம் 1ம் வந்து 100% ஃபில் ஆகியே தீரும். ஸோ இப்போ ஓவராலாக பார்க்கலாம். இவரோட டேட் ஆஃப் பர்த்துக்கு பார்க்கலாம். இந்த நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. இந்த நம்பர் எங்கெங்க இருக்கோ அதுல வந்து இந்த நம்பரை நம்ம இங்க ஃபில் பண்ணணும். ஓகே, இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. உங்களோட டேட் ஆஃப் பர்த் இதுல ஃபில் பண்ண போறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் என்னது? இவருக்கு நம்பர் 2. நம்பர் 2 வந்து இந்த இடத்துல நம்ம லோ ஷோ கிரிட்ல எந்த இடத்துல இருந்தோ அந்த இடத்துல போடணும். ஸோ ஃபர்ஸ்ட் 2 குட்டியா போடலாம், ஏன்னா இவருக்கு நிறைய 2s இருக்கு. செகண்ட் நம்பர் வந்து 4. நம்பர் 4 வந்து இங்க இருந்துச்சா 4. அடுத்தது அகைன் 2. அடுத்தது அகைன் 2. இன்னொரு 0க்கு வேல்யூ இல்லை. 0 நம்ம எங்கேயுமே ஃபில் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அடுத்தது லாஸ்ட்ல இருக்க நம்பர் 2. அப்ப இவரோட லோஷோ கிரிட் வந்து இதுதான். இவர் பாலசுப்ரமணியமோட லோஷோ கிரிட் வந்து இப்படிதான் இருக்கும். ஸோ இது இப்படி இருந்தா என்னென்ன மீனிங்ன்றதை ஃபர்ஸ்ட் சொல்றேன். இதுல வந்து பாருங்க, இந்த பேட்டர்னை காணோம், இங்க வந்து காணோம், இங்க வந்து காணோம். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் காலியா இருக்குல்ல. இதுக்கு உண்டான ரெமிடிஸ் வந்து இவர் பண்ணதான் இவரோட லைஃப்ல வந்து அச்சீவ் பண்றதுக்கு உண்டான சப்போர்ட் வந்து பயங்கரமா கிடைக்கும். ஸோ இது என்ன இல்ல மிஸ்ஸிங் நம்பர் ஒவ்வொரு இதுக்கும் வந்து இப்போ ஒவ்வொரு பேட்டர்னா தனித்தனியா சொல்லட்டுமா, இல்ல அகைன் இன்னொரு டேட் ஆஃப் பர்த் எல்லாம் எடுத்து கொஞ்சம் டேட் ஆஃப் பர்த் எடுக்கிறப்பதான் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் டேட் ஆஃப் பர்த் எப்படி போடுறதுன்னு இதாகும். ஸோ இவரோட இது வந்து பாருங்க, இங்க 2 பாக்ஸ் மட்டும்தான் ஃபில் ஆயிருக்கு, இதெல்லாம் ஃபில் ஆகல. நான் இன்னும் ஒரு 2 லோஷோ கிரிடோட பேட்டர்ன் செஞ்சு காமிச்சிடுறேன். அப்போ வந்து உங்களுக்கு இன்னும் தெளிவா தெரியும் எப்படி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிரிட் போடலாம் அப்படின்றது. 1991. ஓகே, இப்போ இவங்க ஸ்வாதியோட டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 1 வந்து இங்க வரும், 2 இங்க வரும், அடுத்தது 3 வந்து இங்க வரும், அடுத்தது 1 அகைன் 1 இதுக்குள்ள, 9 இங்க, 9 இங்க, அகைன் 1. ஓகேவா? ஸோ இந்த 3 பேட்டர்ன்ல இவங்களுக்கு இந்த இடம் ஃபுல்லா இந்த 1 2 3 4 5 இந்த 5 பாக்ஸஸ் வந்து காலியா இருக்கு. ஸோ அந்த 5 பாக்ஸஸ் வந்து காலியா இருக்கப்போ அதுக்குண்டான என்ன ரெமிடிஸ் பண்ணலாம் அப்படின்றத வந்து நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ வந்து இந்த ஒவ்வொருத்தருக்கும் போட்டாங்களா எஸ்ன்னு சொல்லுங்க. நம்ம கான்ஃபிடென்ட்டா நெக்ஸ்ட் டாபிக் போல எல்லாருக்கும் புரியுற மாதிரி இருக்கும்ல. அப்போ ஸோ நீங்க உங்களுக்கு இந்த லோஷோ கிரிட் எப்படி போடுறதுன்னு தெரிஞ்சிருச்சு, போட்டு பார்த்துட்டீங்க அப்படின்னா எஸ்ன்னு கமெண்ட்ல போடுங்க. நெக்ஸ்ட் டாபிக் நம்ம போவோம். எஸ் ஸ்வாதி போட்டாங்க. ஓகே,
ஸோ இந்த ஒவ்வொரு நம்பருக்கும் உண்டான கிரகங்கள் எதுன்றதை நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சொல்றேன். ஒவ்வொரு நம்பருக்குமே வந்து ஒவ்வொரு கிரகங்களோட அமைப்பு வந்து இருந்துட்டு இருக்கும். நமக்கு நார்மலாக தெரியும் 1 to 9நாலே நம்ம ஜாதகத்திலே வந்து கிரகங்கள் பேஸ்டு தானே இருக்கும். ஸோ இதுல எப்படின்னா நம்பர் 1க்கு வந்து ராகு, இங்க நம்பர் 1ஓட எனர்ஜி வந்து இங்க வந்து 4 இருக்கும், இந்த இடத்துல 4 இருக்கும். இந்த 4ஓட கட்டம் வந்து ராகுவை சம்பந்தப்பட்டது. ஸோ நம்ம சொல்லக்கூடிய எல்லா ரெமிடிஸா இருந்தாலும் சரி, கேரக்டரிஸ்டிக்கா இருந்தாலும் சரி, அது கனெக்டடாவே தான் வரும், ராகுவோட கனெக்டடா தான் இருக்கும். அடுத்தது இது வந்து செவ்வாய், இது வந்து சந்திரன், நம்பர் 2 வந்து சந்திரன், இது நம்பர் 3 வந்து குரு, நம்பர் 5 வந்து புதன், இந்த இடத்துல வந்து நம்பர் 7 இருக்கும், இது வந்து கேது. அடுத்தது இங்க நம்பர் 8 இருக்கும், இது வந்து சனி, நம்பர் 1 இருக்கு, இது வந்து சூரியன், இந்த இடத்துல நம்பர் 6 வரும், இது வந்து சுக்கிரன். இது பேசிக்கான விஷயம் இதுல. ஸோ இப்போ வந்து இவங்களுக்கு நம்பர் என்ன நம்பர் மிஸ் ஆயிருக்கு பாத்தீங்களா, 4. இப்போ நான் வந்து 1/1 சொல்றேன். நம்பர் 1 பத்தி மட்டும் இங்க பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்பர் 1 வந்து ஸோ இவங்களுக்கு ஓவராலாக இது புரிஞ்சிருக்கும். இப்போ என்ன நம்பர் போட்டிருப்பாங்க இப்படியும் லோ ஷோ கிரேடில். ஸோ எந்த நம்பர் வந்து இருக்குது, எந்த நம்பர் வந்து இல்லை, அந்த இல்லாத நம்பருக்கு என்ன பரிகாரம் பண்ணணும், அதுதான் நம்ம இப்போ இங்கே பார்க்க போகிறோம். இப்போ நம்பர் 1, இந்த நம்பர் 1 வந்து மிஸ்ஸிங்காக இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து இவங்களுக்கு இருக்கு இப்போ வந்து இவங்களுக்கு இருக்குது. ஸோ நம்பர் 1 வந்து இல்லாதவங்களுக்கு உங்களோட பாக்ஸ் நீங்கள் போட்டிருக்க லோ ஷோ கிரிடில் நம்பர் 1 காலியாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரி இஷ்யூஸ் இருக்கும்னா, கொஞ்சம் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வந்து கொஞ்சம் லோவராக இருக்கிறது, வில் பவர் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறது, ஒரு எந்த விஷயமும் வந்து நீங்கள் நினைப்பீங்க ஆனால் வந்து அதை பண்ணுறதுக்கு உண்டான எனர்ஜி வந்து கம்மியாக இருக்கும், அது வந்து பெருசாக நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு எடுத்துகிட்டு போக மாட்டாங்க, ரொம்ப ஈகோஸ்டிக்காகவும் இருக்க மாட்டாங்க. பட் செல்ஃப் ரெஸ்பெக்ட் வந்து சம்டைம்ஸ் வந்து எதிர்பார்க்கறது வந்து அவங்களுக்கே வந்து கொஞ்சம் கம்மியாக குறைச்சிக்குவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்பர் 1ல இருக்கும். பேசிக்காக அவங்களோட இன்னர் தாட்ஸில் வந்து இதெல்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ இந்த நம்பர் 1 வந்து இல்லை அப்படின்றப்போ அந்த ரெமெடி பண்ணுறப்போ நமக்கு இன்னும் ஃபேவரபுளாக இருக்கும். இதை ரெமெடி பண்ணுறப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் வந்து அவங்களுக்குள்ளேயே கூட ஆரம்பிக்கும், அவங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்கும். ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து அதை செஞ்சு காமிச்சிடுவாங்க. ஒன்று சொன்னாங்கன்னா இவன் வந்து இப்படி தான் சொல்லிட்டு இருப்பான், ஒன்றும் செய்ய மாட்டான் அப்படின்ற அந்த ஒரு டாக்கே வந்து மாற்றி அவன் சொன்னால் செஞ்சு காமிச்சிடுவான் அப்படின்ற ஒரு கிரேட்டர் எனர்ஜியை வந்து கொடுக்கக்கூடியது தான் நம்பர் 1. ஸோ இந்த நம்பர் 1 வந்து மிஸ்ஸிங்காக இருந்தது, இந்த இடத்துல உங்களோட டேட் ஆஃப் பர்த்தில் நம்பர் 1 இல்லை அப்படின்னா எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். இதை நான் ஃபஸ்ட்டு எழுதி வச்சிடுறேன். 2 5 7 6 1 8. ஃபஸ்ட்டு இதுதான் லோ ஷோ கிரிடோட பேட்டர்ன். இப்போ உங்களோட சார்ட்டில் நம்பர் 1 இல்லை அப்படின்னா என்ன பரிகாரம் நீங்கள் பண்ணலான்றதை சொல்லிடுறேன். இதுதான் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். இதை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ 180 பேர் பார்த்துட்டு இருக்கீங்க, எல்லாரும் ஒரு வீடியோ லைக் பண்ணிட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிடுங்க. சரி, நம்பர் 1 இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து உங்களோட வீட்டில் நார்த் டைரக்ஷனில் ஒரு வாட்டர் ஃபவுண்டெயின் வையுங்க. அது எனிதிங், அது இப்போல்லாம் வந்து நிறைய அவைலபிளாக இருக்குல்ல, டிசைனாக இருக்குது, யானையிலேருந்து தண்ணி கொட்டுற மாதிரி இருக்கும், புத்தாலேருந்து தண்ணி கொட்டுற மாதிரி இருக்கும், எப்படியா இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு வாட்டர் ஃபவுண்டெயின் வந்து உங்களோட வீட்டில் நார்த் டைரக்ஷனில் வைங்க. அதே மாதிரி வாட்டர் ஃபவுண்டெயின் வச்சாலும் ஓகே, இல்லை அக்வேரியம் மாதிரி நீங்கள் வச்சிங்கன்னாலும் ஓகே. அந்த இடத்துல வாட்டர் கண்டென்ட் அந்த இடத்துல ஃப்ளோ ஆகிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. அக்வேரியம் வச்சிங்கன்னா அதுக்குள்ளே வந்து அப்படியே வாட்டர் உள்ள எல்லாம் டிசைனாக போகும்ல, அப்படியே வெளியே பொங்கி வர மாதிரி. ஓகே, பார்த்துட்டு இருக்கவங்க உங்களுக்கு எந்த நம்பர் மிஸ் ஆகுது லோ ஷோ கிரிட்ல அப்படின்றத பதிவு பண்ணுங்க. ரொம்ப முக்கியமான தகவல்கள் இது. ஓகே,
இப்போ நம்பர் 1 வந்து உங்களோட சார்ட்டில் மிஸ் ஆயிருந்தது அப்படின்னா நார்த் டைரக்ஷனில் வாட்டர் ஃபவுண்டைன் வைங்க, இல்லாட்டி அக்வேரியம் வைங்க. அப்புறம் வந்து ஒரு வாட்டர் ஃப்ளோ ஆகிற மாதிரி ஒரு பிக்சரை மெட்டலில் வந்து ஃப்ரேம் பண்ணி அதை வந்து அந்த நார்த் டைரக்ஷனில் வச்சிங்கனாலுமே ஓகேவாக இருக்கும். அடுத்தது உங்களோட ரெட் த்ரெட் வந்து ரைட் ஹேண்டில் கட்டிக்கோங்க. ரைட் ஹேண்டில் வந்து சிகப்பு கலரில் கயிறு கட்டிக்கிறதும் நமக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும். அடுத்தது வந்து சூரிய எந்திரம் வழிபாடு உங்களுக்கு சூப்பராக இருக்கும். சூரிய எந்திரம் வழிபாடுனா நீங்கள் சூரியன் காயத்ரி மந்திரம் சொல்லலாம். சூரிய எந்திரம் வச்சு சும்மா காலையில் நீங்கள் எந்திரிச்சிட்டு கிளம்புறீங்க அப்படின்னா அந்த ஒரு சின்ன 2 வரி சூரிய மந்திரம் சொல்லுங்கள், தொட்டு கும்பிட்டு போங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணுறப்பவும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த நம்பர் 1 மிஸ்ஸிங் இருக்கிறவங்களுக்கு சூரியன் தானே நம்பர் 1 வந்து இங்கே என்ன சொல்லியிருந்தேன், சூரியனோட எனர்ஜி, சன்னோட எனர்ஜி. ஸோ இந்த பிளெஸிங்ஸ் நமக்கு வேணும். இதுதான் பேசிக்கான கான்செப்ட். இந்த பிளெஸிங் இருந்தாலே நம்மளோட லைஃப்ல நினைச்சதை சாதிக்க முடியும். ஸோ அப்போ காலையில் சூரியன் உதிக்குது இல்லை, அந்த டைம் பீரியடில் நீங்கள் குளிக்கிறது, அதுவும் நீங்கள் குளிக்கக்கூடிய டைரக்ஷன் நீங்கள் பார்த்து குளிக்கிறது, நார்த் டைரக்ஷன் பார்த்து நீங்கள் காலையில் குளிச்சிங்க அப்படின்னா இன்னும் ஃபேவரபுளாக இருக்கும். அதே மாதிரி இல்லை நீங்கள் ஒரு பக்கெட்டாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு சின்ன ஒரு பாத்திரமாக இருந்தாலும் சரி, அதை வந்து வெயிலில் காலையில் ஏர்லி மார்னிங் வெயில் இருக்குல்ல, சூரியன் உதயமாகிறப்போ ஒரு 6:30 7:30 அந்த மாதிரி டைம் பீரியடில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அது நல்ல சூரிய ஒளி படுற மாதிரி வச்சு அந்த தண்ணி எடுத்துகிட்டு போய் நீங்கள் குளிக்கிற தண்ணியில் யூஸ் பண்ணுறது. அந்த குளிக்கிற டைரக்ஷனும் வந்து நார்த் டைரக்ஷன். அப்படி உங்களுக்கு அந்த வாய்ப்பு ஏற்படலை அப்படின்னா அந்த நார்த் டைரக்ஷனில் திரும்பி நீங்கள் வந்து லாஸ்ட்டாக நீங்கள் சூரியனோட எனர்ஜி ரிசீவ் பண்ண சன் வாட்டர் வச்சுருக்கோம்ல, அதை வந்து போட்டு நீங்கள் குளிச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து இந்த நம்பர் மிஸ் ஆனவங்களுக்கு உண்டான ரெமிடி. இந்த ரெமிடியை நீங்கள் எந்த ரெமிடியாக இருந்தாலும் சரி, இப்போ நம்ம சொல்லக்கூடிய எந்த ரெமிடியாக இருந்தாலும் தொடர்ந்து ஒரு 48 டேஸ்க்கெல்லாம் வந்து பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து மோஸ்ட்லி நமக்கு வாழ்வியல் பரிகாரங்களாக இருக்கும். அதாவது வாழ்வியல் பரிகாரங்கள்னா நம்ம டே டு டே லைஃப்பில் செய்யக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கும். ஸோ அது ரொம்ப ஈஸியாக நமக்கு வந்து அந்த ஒரு ஹேபிட்டாக கொண்டுட்டு வர மாதிரி விஷயங்களாக தான் இருக்கும். ஸோ அந்த ஹேபிட்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த பரிகாரம் பண்ணிங்க அப்படின்னா இந்த நம்பர் மிஸ் ஆனதுக்கு நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை. அதுக்குண்டான எல்லா பலன்களும் நீங்கள் அச்சீவ் பண்ணிக்குவீங்க. இதுதான் வந்து இப்போது சிலர்லாம் வந்து அவங்களுக்கே தெரியாது, அது வந்து எந்த பேட்டர்னும் பண்ணாமல் சும்மா காலையில் வந்து எந்திரிச்சு கோயிலுக்கு போய் சாமிக்கு தண்ணி ஊற்றி வழிபாடு பண்ணிட்டு வர மாதிரி இருப்பாங்க. இல்லை அவங்க குடும்ப வழியாக வந்து காலையில் எந்திரிச்சோடனே சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு தான் வந்து சாப்பிடுவாங்க அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியெல்லாம் பண்ணுறாங்க டே டு டே லைஃப்பில், அந்த பேட்டர்னுக்குள்ளே இருக்காங்கன்னா அவங்க இந்த நம்பர் இங்கே மிஸ் ஆகியிருந்தாலும் அவங்க கவலைப்படவே தேவையில்லை. ஏன்னா இந்த நம்பர் மிஸ் ஆனதுக்கு உண்டான பிரச்சனைகளை வந்து அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த ரெமிடிஸை வந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அப்போ அந்த எனர்ஜி ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிருக்கும். அதுதான் நான் இங்கே சொல்ல வரேன். உங்களோட நம்பரில் வந்து எது மிஸ் ஆகிருக்கோ அது நீங்கள் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க, அந்த சேஞ்சஸ் வந்துடும். ஓகே, இது நம்பர் 1 மிஸ் ஆனவங்களுக்கு உண்டான என்ன ரெமிடின்னு பார்த்தாச்சு. இப்போ அடுத்த